தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கிலம் 15ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை, பிரதமை திதி மதியம் 2:38 வரை உள்ளது. அதன் பின்னர் துவிதே திதி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் காலை 9:02 வரை உள்ளது. பின்னர் அஸ்த நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ளது. இன்று மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். சுபவோரைகள் குரு ஓரை காலை 7 முதல் 8 வரை. சுக்கிர ஓரை காலை 10 முதல் 11 வரை. புதன் ஓரை காலை 11 12 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் சதயம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சந்திரன் 6. சந்தோஷம் கூடும், மனமகிழ்ச்சி கூடும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. சூரியன் 12. இன்று குடும்பத்தில் சுபவிரயம் நடக்க வாய்ப்பு உள்ளது. அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வாங்குங்கள், வீண் விரயத்தை தவிர்க்கலாம். அரசாங்க காரியங்கள் காலதாமதமாகும், பொறுமை காப்பது அவசியம். செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புதன் 12. மாணவர்கள் தங்கள் பாடங்களை கண்ணும் கருத்துமாக படிக்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். அதனால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். குரு 2. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை இல்லாத பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நிதி சார்ந்த நிறுவனங்களில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழிலை தொடங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றம் பெறலாம். சனி 11. இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும், நிலம் சார்ந்த முதலீடு ஏற்றதாக அமையும், லாபம் கிடைக்கும். இளைஞர்கள் சிலருக்கு ரயில்வே, ஏர்ஃபோர்ஸ், போலீஸ் இலாக்கா பணியாற்ற வாய்ப்பு கிடைக்கும். ராகு 12. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும், பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். கேது 6. காலணி வியாபாரம் லாபகரமாக இருக்கும், ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். நட்சத்திர பலன். அசுபதி. நீங்கள் எல்லோரையும் புரிந்து கொள்வீர்கள், அதைப்போல் நீங்கள் திட்டமிட்டு வாழ்வீர்கள்.
செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இன்று தனவரவு உண்டு. பரணி, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இளைஞர்கள் சிலர் வெளிநாடு சென்று பணம் ஈட்ட வாய்ப்பு கிடைக்கும். இன்று தனவரவு உண்டு. கார்த்திகை, இன்று செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலர் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் நடக்கும். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகன், துர்க்கை, சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. ரிஷபராசி, சந்திரன் 5. காரிய தாமதமாகும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில முக்கிய விஷயங்கள் கால தாமதமாகும். கவலைப்பட வேண்டாம். முயற்சித்தால் முடியாது எதுவும் இல்லை. சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக கூடி வரும். சிலர் அரசாங்க உத்தியோகம் பெறுவர். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். செவ்வாய் 2. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. சகோதரர்களுடன் பழகும்போது கவனத்துடன் வாய் வார்த்தைகளை விட வேண்டும். எல்லோரையும் அனுசரித்து சென்றால் செய்தொழிலில் லாபம் உண்டு, ஏற்றம் உண்டு, வாழ்வில் அமைதி உண்டு. புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். வெளிநாடு சென்று படிக்க சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும். குரு ஜென்மத்தில் நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்யும் போது கவனம் தேவை. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலர் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சனி 10. செய்கின்ற தொழிலையே தொடர்ந்து செய்யவும் முன்னேறுவீர்கள். பார்க்கின்ற உத்தியோகத்திலே தொடர்ந்து இருங்கள், அதனால் உங்களுக்கு ஏற்றம் உண்டாகும். தொழிலாளர்களுடைய நலனில் சிறப்பு கவனம் செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு பெறுவார்கள். ராகு 11. கெமிக்கல் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம், கிரானைட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தனவரவு ஒன்று உண்டு. கேது 5. ஹோட்டல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் சுமாரான லாபத்தை தரும். நட்சத்திர பலன் கார்த்திகை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், எதிலும் கவனம் தேவை. உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்களுக்கு செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. மற்றவர்களை அனுசரித்து சென்றால் இந்நாள் பொன்னாளாக அமையும். ரோகிணி, மனதில் பட்டதை அப்படியே பேச வேண்டாம், அதனால் மற்றவர்கள் சங்கடப்படுவார்கள். செய்தொழிலில் லாபம் உண்டாகும், உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். விட்டு கொடுத்து போங்கள், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. மிருகசீரிடம் தெய்வ அனுகூலம் உண்டு. உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சித்தர்களுடைய வழிபாடு சால சிறந்ததாக இருக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பராசக்தி அம்மன், துர்க்கை அம்மன், சித்தர்கள் வழிபாடு. மிதுன ராசி, சந்திரன் 4.
உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. பெண்களுடன் பேசும்போதும் பழகும் போதும் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். கவனத்துடன் பேசுங்கள். எதிலும் நிதானம் தேவை. இன்று செய்தொழில் லாபம் உண்டு, தனவரவு உண்டு. சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் இனிதாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பர். செவ்வாய் ஜென்மத்தில் எதையும் யோசித்து செய்யுங்கள், யோசித்து பழகுங்கள், யோசித்து முடிவிடுங்கள். சகோதரர் சகோதரிகளிடம் பேசும்போதும் பழகும் போதும் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். கவனத்துடன் பேசுங்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதன் 10. லட்சுமிகரம் கூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். கமிஷன் வியாபாரிகள் நல்ல லாபம் ஈட்டுவர். குரு 12. பெரியோர்களிடம் மதிப்பும் மரியாதையும் செலுத்துங்கள். மகான்கள் வழிபாடு உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டாக்கும். மகான்களையும் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றம் இது, காலம் இது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை பட்ஜெட்டில் தொடங்குங்கள், ஏற்றம் பெறலாம். சனி 9. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சற்று கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். தொழிலாளர்களை அனுசரித்து செல்லுங்கள், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். ராகு 10. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். மிருகசீரிடம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். கவனத்துடன் பேசுங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை. மனதில் பட்டதை அப்படியே பேச வேண்டாம். மற்றவர்களுடன் பழகும்போது எச்சரிக்கையுடன் பழகுங்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. புனர்பூசம். பெரியோர்களிடம் பக்தியும் மரியாதையும் செலுத்துவீர்கள். வாய் வார்த்தைகளை விடமாட்டீர்கள். எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். அதனால் செய்தொழில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர், முருகபெருமான். குலதெய்வ வழிபாடு. கடகராசி. சந்திரன் 3. திரவிய லாபம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ப்ரமோஷன் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றமிகு நாளாக இருக்கும். இன்று அதிர்ஷ்ட நாள், அட்டகாசமான நாள். சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் சற்று தாமதமாகும். விடாமல் முயற்சித்தால் வெற்றி பெறும். செவ்வாய் 12. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. புதன் 9. மாணவர்கள் தங்கள் படிக்கும் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். குரு 11. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சுக்கிரன் 9. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் சுயமாக சம்பாதிப்பார்கள். செய்தொழில் ஏற்றம் உண்டு. திரவிய லாபம் கூடும். தர்ம காரியங்கள் சில பெண்கள் ஈடுபடுவார்கள். அதனால் பெயர் புகழ் பெறுவார்கள். சனி 8. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை.
தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். தொழிலாளர்களை அனுசரித்து நடந்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நிலம் சம்பந்தமான முதலீடுகளில் சற்று கவனமும் கூடுதல் எச்சரிக்கையும் தேவை. ராகு 9. சில காரியங்கள் தாமதமாகும். கடுமையாக முயற்சித்தால் வெற்றி பெறலாம். கெமிக்கல் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம், கிரைனைட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கேது 3. ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். காலனி வியாபாரம் லாபகரமாக இருக்கும். அமோக வருமானம் உண்டு. நட்சத்திர பலன். புனர்பூசம். பெரியோர்களை மதிப்பீர்கள். மகான்களுடைய ஆசி உங்களுக்கு உண்டு. எல்லோரையும் அனுசரித்து நடப்பீர்கள். இந்நாள் பொன்னாளாக இருக்கும். தனவரவு உண்டு. அட்டகாசமான நாளாக இருக்கும். பூசம். பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு உண்டு. மகான்களுடைய ஆசி உங்களுக்கு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. ஆயில்யம். செய்தொழில் ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. இருந்தாலும் வாக்குறுதிகளை அள்ளி வீச வேண்டாம். மற்றவர்களை அனுசரித்து போனால் இன்னும் நீங்கள் வெற்றி பெறலாம். கூடுதல் தனலாபம் பெறலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 2. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான், அன்னை பராசக்தி, முருகபெருமான், ஆஞ்சநேயர், சித்தர்கள் வழிபாடு. சிம்மராசி. சந்திரன் 2. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று குடும்பத்தில் சுப விரயம் உண்டு. விரயத்தை சுப விரயமாக மாற்றும் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள். சூரியன் 8. உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். அவசரம் வேண்டாம். செவ்வாய் 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம், கட்டிட கான்ட்ராக்ட் தொழில், செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழில் லாபம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. புதன் 8. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க இடம் உண்டு. சில மாணவர்கள் பள்ளிகளில் அல்லது கல்லூரிகளில் முதன்மையாக வருவர். குரு 10. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடம் மாறுதல் உண்டு. அதனால் ஊதிய உயர்வும் கிட்டும். வியாபாரிகள் வெளியூர் பயணம் மேற்கொண்டு பொருள் ஈட்டுவர். அதனால் ஆதாயம் கூடும். சுக்கிரன் 8. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சனி 7. உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போதும் நண்பர்கள் மத்தியில் பேசும்போதும் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை. தொழிலாளர் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். ராகு 8. செய்தொழிலில் கூடுதல் கவனம் தேவை. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். முடிந்த அளவு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். கேது 2. உடல் நலனில் கவனம் தேவை. ஹோட்டல் வியாபாரம் மற்றும் கிரைனைட் வியாபாரம் லாபகரமாக அமையும். நட்சத்திர பலன். மகம். தலைமை தாங்கும் பண்பு படைத்தவர் நீங்கள். இன்று செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். கவலை வேண்டாம். பின் நாட்களில் அவை ஜெயம் உண்டாகும். பூரம். மற்றவர்களை அனுசரித்து நீங்கள் தொழில் நடத்தினால் உங்கள் தொழிலில் லாபத்தை பெறலாம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தரம். மற்றவர்கள் மனதை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அதனால் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பார்வதி அம்மன், லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு. கன்னிராசி.
சந்திரன் ஜென்மத்தில் தேகாரோக்கியம் கூடும், செய்தொழிலில் லாபம் உண்டாகும், உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும், இன்று தனவரவு உண்டு. சூரியன் 7 அரசு உத்தியோகம் பார்ப்பவர்கள் இடப்பெயர்ச்சி உண்டு, அதனால் அவர்களுக்கு ஏற்றமும் உண்டு. அரசாங்க காரியங்கள் சிலருக்கு தாமதமாக முடியும், அவசரப்பட வேண்டாம். செவ்வாய் 10 செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதன் 7 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடங்களை கவனத்துடன் திரும்ப திரும்ப படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். குரு 9 வஸ்திரம், சம்பத்து முதலியது சேர்க்கை உண்டு. தன ஆதாயம் கூடும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாள். சுக்கிரன் 7 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். செய்தொழிலில் லாபம் உண்டு. சனி 6 ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும். நிலத்தில் முதலீடு செய்வோர் லாபத்தை பார்ப்பர். ராகு 7 வியாபாரிகள் தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் போன்றவற்றை முறையாக செலுத்தினால் வீண் பயம் வேண்டாம். நட்சத்திர பலன். உத்தரம் எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். உங்களுக்கு இன்று நன்மையே உண்டாகும். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அஸ்தம் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். செய்தொழில் உங்களுக்கு லாபம் உண்டு. சிலருக்கு கமிஷன் வியாபாரத்தால் நல்ல லாபம் கிடைக்கும். சிலர் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். சித்திரை வாய் வார்த்தையில் மட்டும் நிதானம் தேவை. உணர்ச்சி வசப்பட்டு எந்த வார்த்தைகளும் பேச வேண்டாம். நிதானமாக பேசினால் எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமாக முடியும். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், சித்தர்கள் வழிபாடு. துலாம் ராசி. சந்திரன் 12 விரயத்தை சுபவிரயமாக மாற்றும் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். இன்று தனவரவு உண்டு. சூரியன் 6 அரசாங்க காரியங்கள் லாபத்துடன் முடியும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். செவ்வாய் 9 ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வேண்டாம். புதன் 6 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற வாய்ப்பு உண்டு. சில மாணவர்களுக்கு உள்ளூரிலே உயர்கல்வி கற்க வாய்ப்பு உண்டு. கமிஷன் வியாபாரிகள் அதிக லாபம் இன்று பார்ப்பார்கள். குரு 8 நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோர் எச்சரிக்கையுடன் பணிபுரிய வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கேஷியர் உத்தியோகம் பார்ப்பவர்கள் பணத்தை எண்ணி கொடுக்கும் பொழுது பலமுறை எண்ணி பார்த்து கொடுத்தால் விரயத்தை தவிர்க்கலாம். சுக்கிரன் 6 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். சௌக்கியம் கூடும். சிலர் புதிதாக தொழில் தொடங்கி ஆதாயம் ஈட்டுவர். சனி 5 நிலம் சார்ந்த முதலீடுகளில் சற்று கூடுதல் கவனம் தேவை. எச்சரிக்கை தேவை. இளைஞர்களுக்கு ரயில்வேயில் வேலை வாய்ப்பு
கிடைக்கும். தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் பெறுவர். ராகு 6 லட்சுமிகரம். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வாய் வார்த்தைகளை விடாமல் இருந்தால் அமோக லாபத்தை ஈட்டலாம். இன்று தனவரவு உண்டு. சுவாதி. நீங்கள் எதையும் ஆலோசித்து நிதானித்து பேசுவீர்கள். இருந்தாலும் இன்று கூடுதல் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. விசாகம். மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்வீர்கள். அதனால் உங்கள் செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உங்களுக்கு இறை அருள் உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. விருச்சக ராசி. சந்திரன் 11. இஷ்டார்த்த சித்தி. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அமோகமான தனவரவு உண்டு. அதிர்ஷ்டமான நாள். அட்டகாசமான நாள். சூரியன் 5. உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். அவசரப்பட வேண்டாம். நிதானம் தேவை. செவ்வாய் 8. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான லாபம் கிட்டும். ஹோட்டல் வியாபாரத்தில் சுமாரான லாபம் கிட்டும். செய்தொழில் சுமாரான லாபம் கிட்டும். மற்றவர்களை அனுசரித்து நடந்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நிதானம் தேவை. புதன் 5. மாணவர்கள் தாங்கள் கற்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். குரு 7. திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி சாதனை படைப்பார்கள். சுக்கிரன் 5. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. திரவிய லாபம் கூடும். செய்தொழில் அமோக லாபம் கிட்டும். உத்தியோகத்தில் மேன்மை கிட்டும். தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் பெண்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். சனி 4. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. நண்பர்கள் மத்தியிலும் கூட்டாளிகள் மத்தியிலும் தொழிலாளர்கள் மத்தியிலும் பேசும்போது கவனமும் நிதானமும் தேவை. ராகு 5. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புதிய தொழில் முயற்சிகள் இன்று வேண்டாம். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். கேது 11. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். விசாகம். நீங்கள் எல்லோரையும் அனுசரித்து நடப்பீர்கள். உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அமோக லாபம் உண்டு. அதிர்ஷ்டமான நாள். அனுஷம். தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் அதிர்ஷ்டமான நாள் இன்று. கேட்டை. பிடிவாத குணத்தை நீங்கள் தளர்த்தினால் எல்லா வகையிலும் ஏற்றம் பெறலாம். இன்று செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி. சந்திரன் 10. சௌக்கியம் கூடும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அட்டகாசமான நாள். அமோக லாபம் தரும் நாள். சூரியன் 4. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது கவனத்துடன் உரையாட வேண்டும். வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. தந்தை சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால்
வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், அனுசரித்து போங்கள், ஏற்றம் உண்டாகும். செவ்வாய் 7. வியாபாரிகள் தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை முறையாகவும் சரியாகவும் பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் போன்றவற்றை முறையாக செலுத்த வேண்டும். புதன் 4. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்வர். குரு 6. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்வோர் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். சீட்டு கம்பெனிகள் நடத்துவோர் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கூடுதல் கவனம் தேவை. சுக்கிரன் 4. உறவினர் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவர். அவரால் உங்களுடைய செய்தொழில் லாபமாக நடக்கும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சனி 3. இரும்பு சம்பந்தமான வர்த்தகம் லாபகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு பெறுவர். தொழிலாளர் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் அதிகமாக ஈட்டுவர். ராகு 4. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. எதிலும் அவசரப்படக்கூடாது. நிதானமாக செயல்பட்டால் மன வருத்தத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. போராடம். எதையும் யோசித்து செய்வீர்கள். இன்று செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்திராடம். நீங்கள் எல்லோரையும் அனுசரித்து நடப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். மகான்கள் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. மகர ராசி. சந்திரன் 9. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். அவசரப்பட வேண்டாம். முயற்சித்தால் முடியாதது எதுவும் இல்லை. சூரியன் 3. திரவிய லாபம் கூடும். அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு கிட்டும். சனி 2. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நிதி விஷயங்களில் ஈடுபடும் போது சற்று கூடுதல் கவனம் தேவை. தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். புதன் 3. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். ராகு 3. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் நல்ல மேன்மை உண்டு. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். கிரைனைட் வியாபாரம் லாபகரமாக அமையும். சுக்கிரன் 3. சௌக்கியம் கூடும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் பெறுவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். குரு 5. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும் நேரம் இது. நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் பெறுவர். நிதி சார்ந்த நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். செவ்வாய் 6. ரியல் எஸ்டேட் வியாபாரம், கட்டிட தொழில் கான்ட்ராக்ட்காரர்கள் லாபம் பார்ப்பர். தொழிலாளர்கள் நல்ல ஊதிய உயர்வு பெறுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நட்சத்திர பலன். உத்திராடம். எதையும் நீங்கள் யோசித்து செயல்படுத்துவீர்கள்.
இன்று உங்களுக்கு தனவரவு உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. திருவோணம், நீங்கள் அமைதியானவர்கள். எதையும் யோசித்து பேசுவீர்கள், யோசித்து பழகுவீர்கள். உங்கள் நிதானமே பிரதானம். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. அவிட்டம், தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். பணவரவு உண்டு. சிலர் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஆதாயம் கூடும். சில காரியங்கள் தாமதம் ஆகும். அவசரப்பட வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், ஆஞ்சநேயர், காலபைரவர். கும்பராசி, சந்திரன் 8. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்திருப்போர் சற்று கால தாமதமாகும். நிதானமாக இருங்கள். வாய் வார்த்தையில் கவனம் தேவை. தொழிலாளர்களுடன் பேசும்போது உரையாடும் போதும் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. இன்று புதிய முயற்சிகள் வேண்டாம். சூரியன் 2. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். தந்தை வழி உறவினர்களுடன் உரையாடும் போது சற்று கவனத்துடன் உரையாட வேண்டும். மன வருத்தத்தை தவிர்க்கலாம். சனி ஜென்மத்தில். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. தொழிலாளர்களை அனுசரித்து நடக்கும் முதலாளிகள் லாபம் ஈட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் கூடுதல் கவனம் தேவை. புதன் 2. உங்களுக்கு நல்ல குணம். அதனால் உறவினர்களும் நண்பர்களும் ஆதரவு கரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 2. உடல் நலனில் கவனம் தேவை. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கடன் கொடுக்காமல் இருந்தால் ஏற்றதாக அமையும். எல்லா வகையிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. சுக்கிரன் 2. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். அழகு சாதன பொருட்கள் விற்பனை அங்காடிகள் லாபம் ஈட்டும். ஜுவல்லரி வியாபாரம் சூடுபிடிக்கும், லாபகரமாக அமையும். குரு 4. நண்பர்கள் மத்தியில் உரையாடும் போது மிகுந்த கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோர் எச்சரிக்கையுடன் பணியாற்ற வேண்டும். அதுவும் கேஷியர் உத்தியோகம் பார்ப்பவர்கள் பணம் எண்ணும் போது நிதானமாகவும் கவனித்தும் எண்ண வேண்டும். செவ்வாய் 5. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கட்டட கான்ட்ராக்ட்காரர்கள் சுமாரான லாபத்தை ஈட்டுவர். இருந்தாலும் நிதானமும் கவனமும் தேவை. நட்சத்திர பலன். அவிட்டம், தொட்டது துலங்கும். ஏற்றமிகு காலம் இது. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானமாக இருங்கள். வரும் காலத்தில் நீங்கள் லாபம் ஈட்டுவீர்கள். சதயம், இன்று சந்திராஷ்டமம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய முயற்சிகள் வேண்டாம். செய்யும் தொழிலே செய்யவும். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதி அளிக்க வேண்டாம். பூரட்டாதி, தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்களுடைய தரிசனம் பெற்றால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். மகான்கள் சமாதிக்கு சென்று வழிபட்டால் பொருளாதார நிலை உயரும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பராசக்தி அம்மன், லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர் மற்றும் குலதெய்வம். மீனராசி, சந்திரன் 7. சௌக்கியம் கூடும், ஆரோக்கியம் கூடும்.
செய்தொழில் லாபம் உண்டாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். இன்று தனவரவு உண்டு. சூரியன் ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். அமைதி காக்கவும். பின்னாட்களில் அவை வெற்றி அளிக்கும். புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு கிடைக்கும். சில மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் உயர் கல்வி கற்க இடம் கிடைக்கும். ராகு ஜென்மத்தில் எதையும் யோசித்து பேச வேண்டும், யோசித்து பழக வேண்டும். யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருந்தால் எல்லாம் நல்ல விதமாகவே முடியும். விட்டு கொடுத்து போங்கள். எல்லா வகையிலும் வெற்றியாளராக நீங்கள் இருப்பீர்கள். சுக்கிரன் ஜென்மத்தில் உங்களுக்கு பொருள் வரவு உண்டு. செய்தொழில் லாபம் உண்டாகும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். குரு 3 உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். செவ்வாய் நாளில் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நண்பர்கள் மத்தியிலும் கூட்டாளிகள் மத்தியிலும் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. அவ்வாறு இருந்தால் மன வருத்தத்தை தவிர்க்கலாம். சனி 12 உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். எதிலும் நிதானம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்கள் வழிபாடு ஏற்றதாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. மனமகிழ்ச்சி கூடும். உத்தரட்டாதி நிதானமாக பேசுங்கள். எல்லோரையும் அனுசரித்து போங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று தனவரவு உங்களுக்கு உண்டு. ரேவதி பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். வீண் விரயத்தை தவிர்க்கலாம். எல்லோரிடம் அன்பாக பழகுங்கள். உங்களுக்கு செய்தொழிலில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, காலபைரவர், ஆஞ்சநேயர் வழிபாடு சால சிறந்ததாக அமையும். 12 ராசி அன்பர்களும் இன்று சனிக்கிழமை ஆதலால் உங்கள் ஊரில் அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் செல்லுங்கள். துளசி மாலை அணிவித்து பசுனை தீபம் ஏற்றி ஆஞ்சநேய பெருமானை வணங்கினால் எல்லா வளங்களும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.